Hi everyone, may the peace and blessing of Almighty God be upon you all. Today we are meeting you with another video to teach you something interesting in English. இந்த வீடியோவில் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய 3 வேர்ட்ஸுக்கு இடையிலான வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் நாங்கள் இந்த வீடியோ பேசியிருக்கிறோம். இந்த கன்ஃபியூசிங் இருக்கிறதால நிறைய பேர் அதை சால்வ் அவுட் பண்ணாமல் அதை அப்படியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் வரைக்கும் அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அது நிச்சயமாக ஒரு மிஸ்டேக்காகவோ அல்லது எரராகவோ இருக்கும். Probably we would cause a lot of erroneous sentences in our language when we have those confusions unsolved with us. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை தீர்க்கிற மாதிரியான சில ஐடியாஸை நாங்கள் இனி வரும் வீடியோக்களில் பேசிகிட்டு இருப்போம். அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சொற்களை சரியான முறைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக அந்த வீடியோக்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிற 3 words accept, accept, expect. இந்த 3 வேர்ட்ஸும் ப்ரொனன்சியேஷன் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி, அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி. இந்த ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் சிமிலராக இருக்கிறதால our language learners are making a lot of mistakes. இந்த மிஸ்டேக்ஸ் எங்களுடைய ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் அது சம்மந்தமாக நான் கிளாரிஃபை பண்ணுறோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் accept, A-C-C-E-P-T, accept, pronunciation accept. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் accept என்று சொல்லுவோம், ரைட்? accept, ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கு நாங்கள் சினோனிமாக admit யூஸ் பண்ணலாம், சில கட்டங்களில் agree யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுதல், I accept it, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் A-C-C-E-P-T யூஸ் பண்ணுவோம். pronunciation accept, spelling A-C-C-E-P-T. The next word, அதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலரான வேர்ட் accept, E-X-C-E-P-T, E-X-C-E-P-T. இதர் ப்ரொனன்சியேஷன் இந்த ரெண்டுக்கும் ஆல்ரெடி சொல்லப்பட்ட எக்ஸெப்டுக்கும் இந்த எக்ஸெப்டுக்கும் இடையில ப்ரொனன்சியேஷன்ல உச்சரிப்பில் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம், அது எக்ஸெப்ட் என்று ஸ்டார்ட் ஆகும், இது எக்ஸெப்ட் என்று ஸ்டார்ட் ஆகும். இது எக்ஸெப்ட் என்னன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் தவிர அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளலாம். உன்னை தவிர, எக்ஸெப்ட் யூ. சினோனிமாக நாங்க apart from யூஸ் பண்ணலாம். சில கட்டங்களில் பட் அதே மீனிங்கை தரும். ஃபார் எக்ஸாம்பிள், I like all the fruits except banana. I like all the fruits except banana. தவிர. அல்லது நாங்க இந்த கட்டத்தில் இந்த எக்ஸெப்ட்டுக்கு பதிலாக பட் யூஸ் பண்ணலாம். I like all the fruits but banana. So except னா தவிரங்கிற மீனிங், pronunciation difference அது except, இது except, and the spelling difference also we have. Next word expect, expect, E-X-P-E-C-T. இது அதிகமான எங்களுடைய ஸ்டூடெண்ட் expect and pronounce பண்றதை நாங்க பார்க்குறோம். but the right pronunciation of this word is expect, expect. expect னா எங்களுக்கு தெரியும் எதிர்பார்க்கறது சொல்லுவோம். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற, I expect a good results, நான் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் சினோனிமாக anticipate யூஸ் பண்ணலாம். எஸ். ஆக once again I am repeating those 3 words. First word accept, second word accept, third word expect. So these are the 3 words that we are teaching you today, distinguishing the differences with the pronunciation and the spelling. Let's meet with another video.